பஞ்சரத்ன வராகி கோவில் நடுபழனிச்சாலை வெங்கடேசபுரம் அச்சரப்பாக்கம் இருந்து சரியாக 2 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். நடுபழனிச்சாலையில் வர வேண்டும். உலக உயிர்கள் நலம் பெறவே அவதாரம் எடுத்து வந்தாய். அருளும் பொருளும் வேண்டிடவே அள்ளி அள்ளி தந்து நின்றாய். மானுடம் தழைக்க வந்த வாராகி தாயே, கலியுக தெய்வமாய் நின்று காத்து நிற்பாயே. காத்து நிற்பாயே. வாராகி பக்தர்களுக்கு வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா சோத்துப்பாக்கம்லேருந்து நம்முடைய வெங்கடேசபுரத்தில் இருக்க வாராகியம்மன் கோயிலுக்கு பல மாதங்களாக வந்துட்டுருக்கேன். இங்கே வந்ததுமே வந்து மிராக்கல் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் என்னவோ தோணுச்சு, ஒரு பஞ்சமிக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு தாராளமாக வாங்க மேடம் அப்படின்னாங்க. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பஞ்சமியும் தவறாமல் வந்துட்டுருக்கேன். அதுவே அன்னையோட அருள் நான் நினைக்கிறேன். முதல்ல எனக்கு கிடச்சிருக்க அருள். ஏன்னா எந்த பஞ்சமியும் இது வரைக்கும் எனக்கு தவற விடலாம். அம்மா வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமா வந்து எங்கள் வீட்டுக்காரோட உடல்நிலை மாற்றங்கள். நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபினான்ஷியல், அதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோட வியாபாரம் எல்லாமே படிப்படியாக வளர்ந்துட்டு இருக்கு எங்களுக்கு. இது எல்லாமே அன்னை வராகியோட அருள் தான் அப்படின்றத இந்த இடத்துல நான் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறேன். அன்னை வராகி அருள் எல்லா பக்தர்களும் கிடைக்கணும், எல்லாருமே இதை உபயோகப்படுத்துங்க அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி. நான் இந்த பஞ்சமிக்கு வந்து 3-4 மாதம் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இங்கே வந்ததுலேருந்து நிறைய நல்லது நடந்துருக்குது. கை கால் வலி, மன கஷ்டம், வீட்டில் பிரச்சனைகள், தொல்லைகள் நிறையா இருந்தது. ஏன்னா இங்கே வந்த பிறகு எனக்கு எவ்வளோ மாற்றம் இருக்குது. ரொம்ப சக்தியுள்ள தெய்வம். எல்லோரும் வந்து வணங்கி கும்பிடுங்க, வந்து நல்லது நடக்கும். தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத். பஞ்சரத்ன வராகி கோவில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். வழிபாடு செய்ய அனுமதி உண்டு. பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி 2 பஞ்சமிகளிலும் இங்கு சிறப்பு யாகம் நடைபெறும். சிறப்பு யாகத்தில் கலந்து கொள்ள எந்த கட்டணமும் இல்லை. அனைவரும் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற அம்பாளுக்கு உகந்த சில பொருட்களை கொண்டு வந்து யாகத்தில் சமர்ப்பிக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். தொடர்ந்து 5 பஞ்சமிகள் இந்த கோயிலுக்கு வந்து யாகத்தில் கலந்து கொண்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பஞ்சமி அன்று வாருங்கள், பஞ்சம் போக்கும் வராகி வணங்குங்கள். நம்பி வந்து வணங்கிவிடு, வாழ வைப்பால் வராகி. நன்றி.